குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நாம இயல் 3 கவிதை பேழையில அறிவியல் ஆத்திச்சூடி பத்தி படிக்க போறோம். ஓகே, ஆசிரியர் குறிப்பு. தம்மை ஒத்த அலை நீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் தான் நெல்லை சுமுத்து. இந்த பாடலோட அறிவியல் ஆத்திச்சூடி பாடலோட ஆசிரியர் யாரு? நெல்லை சுமுத்து. இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர். அறிவியல் கவிதைகள், கட்டுரைகள் பலவற்றை படைத்துள்ளார். 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். அறிவியல் ஆத்திச்சூடியை எழுதியவர் யார்? நெல்லை சுமுத்து. இவர் அறிவியலிலும் கவிதை எழுதுவதிலும் சிறந்து விளங்குகிறார். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர் தான் இந்த நெல்லை சுமுத்து அவர்கள். அறிவியல் கவிதைகள், கட்டுரைகள் பலவற்றை படைத்துள்ளார். 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார் இந்த நெல்லை சுமுத்து அவர்கள். ஓகே, இவர் அறிவியல் ஆத்திச்சூடியில என்ன சொல்லியிருக்காருங்கிறத பத்தி நாம படிக்க போறோம். அறிவியல் சிந்தனைக்குள், ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்துகொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும், என்றும் அறிவியலே வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வற உழை, ஔடதமாம் அனுபவம். ஃபர்ஸ்ட், அறிவியல் சிந்தனைக்குள். அறிவியல்னாலே விஞ்ஞானம். நாம் சிறந்து வாழ நம்மை சுற்றியுள்ள பொருட்களை பற்றி சிந்திக்க வேண்டும். ஏன் இவ்வாறு நிகழ்கிறது, எப்படி இப்பொருள் தோன்றுகிறது என்பன போன்ற வினாக்களின் மூலம் நம் அறிவை விரிவு செய்ய வேண்டும். இதனால் தான் அறிவியல் சிந்தனைக்குள் என்கிறார். ஆய்வில் மூழ்கு. ஏன், எவ்வாறு என்னும் வினாக்களை எழுப்பி ஒன்றை பற்றியே தொடர்ந்து சிந்தனையில் ஆழ்ந்தால் விடை கிட்டிவிடும். இதற்குத்தான் ஆய்வில் மூழ்கி என்று கூறுகிறார். இயன்றவரை புரிந்துகொள். நாம் நம்மை சூழ்ந்துள்ள பொருட்களை பற்றி அறிய விருப்பம் கொள்கிறோம். ஆனால் அதற்காகத்தான் ஆய்வில் நம்ம என்ன செய்கிறோம்? மூழ்குகிறோம். ஆனால் உண்மை விரைவில் நமக்கு தெரிவதில்லை. காரணம், நம்ம வயது, கல்வி, புரிதல் தரும். இதுதான் அதற்கு காரணமா இருக்கிறது. எனவே இதை பற்றி உண்மை தெளிவுபடவில்லையே என நம்ம கலங்கி போய் நம்ம ஆய்வு என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. இயன்றவரை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார் கவிஞர். ஈடுபாட்டுடன் அணுகு. சிலர் ஒன்றை பற்றி அறியறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. அதனால வேகமா என்ன செய்வாங்க? செயல்படுவாங்க. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அதோட ஆர்வம் என்ன செய்யும்? குறைந்து விடும். அதனால் அவங்க செய்கிற வேலை என்ன? அரைகுறையாய் அமைந்து விடும். இது தவறு. எந்த ஒரு செயலிலும் வெற்றி காணணும்னா ஈடுபாடு தேவை. ஈடுபாடுன்னா என்ன? தொடர்பு. தொடக்கத்துல நம்ம ஒன்றை பற்றி அறிய அதனோடு எவ்வளவு தொடர்பு கொண்டிருந்தோமோ அவ்வளவான தொடர்பு லாஸ்ட் வர இருக்க வேண்டும். அப்போதுதான் வெற்றியினை அடைய முடியும். அதனால் தான் ஆத்திச்சூடி ஆசிரியர் சொல்றாரு, ஈடுபாட்டுடன் அணுகு. நெக்ஸ்ட், உண்மை கண்டறி. ஒன்றை பற்றி நாம் ஆய்வு செய்யும் போது இது நமக்கு எவ்வளவு, அதாவது எந்த அளவு நமக்கு பயன் தரும் என்னும் நோக்கில நம்ம ஈடுபடவே கூடாது. எந்த ஒரு விருப்பு வெறுப்புமின்றி அதை பற்றி உண்மையினை அறிய மட்டுமே முயல வேண்டும். அவ்வாறு செயல்பட்டால் தான் வெற்றி கிடைக்கும் என்று கூறுகிறார். நெக்ஸ்ட், ஊக்கம் வெற்றி தரும். ஊக்கம்னா என்ன? மன எழுச்சி. எழுச்சினா எழும்புதல். அப்ப இந்த ஆய்வுல நம்ம வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் மனம் விரும்பி தொடர்ந்து என்ன செய்யணும்? செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட்டால் தான் என்ன செய்யும்? வெற்றி கிடைக்கும். அதனால் தான் கவிஞர் ஊக்கம் வெற்றி தரும் என்கிறார். என்றும் அறிவியலே வெல்லும்.
இன்று அறிவியலின் வெல்லும் திறனை நாம் கண்கூடாய் அறிகின்றோம். காற்றை கிழித்து கொண்டு கடலில் செல்லும் கலங்களையும் உருவாக்கி இருக்கும். உலகமே உள்ளங்கையில் என்று சொல்லும் அளவிற்கு தொலை தொடர்பு சாதனங்களை படைத்திருக்கும். எனவே என்றும் அறிவியலே வெல்லும் என்கிறார் கவிஞர். நெக்ஸ்ட், ஏன் என்று கேள். ஒன்றை பற்றி நம்ம ஆராயும் போது பல ஐயங்கள் வரும். அந்த ஐயங்களை எல்லாம் அகற்றினால்தான் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியும். அப்போது ஏன் என்னும் வினாவை எழுப்பி அதற்கேற்றவரிடம் கேட்டு நம்ம என்ன செய்ய வேண்டும்? தெளிவு பெற வேண்டும். அவ்வாறு தெளிவு பெற்றால்தான் இறுதி இலக்கை அடைய முடியும். எனவே தான் ஏன் என்று கேள் என்கிறார் நெல்லை சுமுத்து அவர்கள். அடுத்ததாக, ஐயம் தெளிந்து சொல். எந்த ஒரு பொருள் குறித்தும் அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் என குத்து மதிப்பாய் நம்ம கூறக்கூடாது. அப்பொருள் பற்றி நாம் ஐயமற தெளிந்து அறிந்த பின்னாடிதான் அதை எடுத்து சொல்ல வேண்டும் என்பதைத்தான் அவர் ஐயம் தெளிந்து சொல் என்று கூறுகிறார். நெக்ஸ்ட், ஒருமித்து செயல்படு. ஒருமித்து செயல்படுனா கூட்டமாக நம்ம பலரோடு ஒரு வேலையில ஈடுபடும் போது நான் கூறுவதான் சரி, மற்றவர் கூறுவதெல்லாம் சரியானவை அல்ல என்று முகத்துல அடிச்ச மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது? சொல்லவே கூடாது. மற்றவர்களோட கருத்துக்கும் நம்ம மதிப்பளிக்கணும். அப்படி மதிப்பளித்து நம் கருத்து எவ்வாறு சரியானது என்பதை பக்குவமாய் நம்ம என்ன செய்யணும்? எடுத்து கூறணும். எடுத்து கூறி மற்றவரோடு ஒருமித்து செயல்பட வேண்டும். நெக்ஸ்ட், ஓய்வற உழை. நாம் கொண்ட லட்சியத்துல வெற்றி அடைய வேண்டும் என்றால் ஓய்வின்றி உழைத்தால்தான் வெற்றி நம்மை தேடி வரும். நெக்ஸ்ட், ஔடதமாம் அனுபவம். நடைமுறை வாழ்க்கையில பல துன்பங்களுக்கு இடையே நாம் பட்டு உணர்கிற அறிவு தான் அனுபவமாகும். அந்த அனுபவ அறிவை தான் பின்வரும் காலங்கள்ல மருந்து போல் பயன்பட்டு துன்பம் ஏற்படாது நம்மை காக்கும். அதனால் தான் கவிஞர் முத்து சொல்லுகின்ற போது சொல்லுகிறார் ஔடதமாம் அனுபவம் என்று கூறுகிறார். ஓகே, நம்ம இன்னைக்கு அறிவியல் ஆத்திச்சூடியில நெல்லை சுமுத்து அவர்கள் என்ன சொல்லியிருக்காருங்கிறத பத்தி படிச்சோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.